ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அப்படிதானே சொல்லுவாரு. அதெல்லாம் நீங்க பெருசு பெருசுக்க வேணாம். எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக வீழ்த்துகின்ற அளவுக்கு பலம் பொருந்திய கூட்டணியாக உருவாகி வருகிறது. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது எங்கள் கூட்டணி தான் திமுகவை வீழ்த்த போகிற கூட்டணி என்பதை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். உறுதியாக இந்த மக்கள் விரோத ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் முடிவு கொண்டு வருவார்கள். அப்பொழுது எங்களது கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகும் என்பதுதான் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மையாகும். அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். கூட்டணி ஆட்சின்னு சொல்றது இல்ல சார், நீங்க கேட்கிற கேள்விய நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும். இல்ல அமித்ஷா இல்ல கூட்டணியில பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா முழுமைக்குமாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் தலைமை ஏற்கிறது. தமிழ்நாட்டிலையும் திரு அமித்ஷா அவர்கள் முயற்சியில தான் இந்த கூட்டணி பலப்பட்டு வருகிறது. அவர் தான் அம்மாவுடைய கட்சி தமிழ்நாட்டில் தலைமை ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு கிளியரா, எங்களது கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம். இப்ப நீங்க 1000 கேள்வி கேட்கலாம். ஆனா இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்பது மூலம் இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியின் செயல்பாடுகளை திசை மாற்று விதமாக தேவையில்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்பட்டு வருவது தமிழ்நாட்டுக்கு நல்லது என்பது உணர்ந்தவர்கள் இது போன்ற தேவையற்ற கேள்விகளை கேட்க மாட்டார்கள் என்று நான் கூட்டணியில உள்ளவங்க அந்த கூட்டணி ஆட்சிங்கிறத அவர் சொல்லல. நான் இங்க தலைமையில தான் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு. அதுக்காக தான் உங்களுக்கு பதில் தெரியும். நீங்க இந்த மக்கள் விரோத ஆட்சியில தினம் ஒரு கொலை, இது கஞ்சா போன்ற போதை மருந்து புழக்கம், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, சிறுமி முதல் மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட நிலை, இன்னும் சொல்ல போனா விவசாயிகள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்கள் சொன்ன தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிறார்கள். 1000 ரூபாய் கொடுக்குறேங்கிறாங்க குடும்பத்துக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்வு, இவர்களுடைய வரி உயர்வாலையும் இன்றைக்கு இவர்கள் உயர்த்தி இருக்கிற கட்டண உயர்வுகளாலேயே மாதம் 6000 7000 ரூபாய் அதிகமாயிருக்கு. அதை பற்றியெல்லாம் மக்கள் யோசித்து இந்த ஆட்சியை புறந்தள்ளுவதற்கான ஒரு மாற்று சக்தியாக எங்கள் கூட்டணியை பார்த்து வருகிறார்கள். அதில் இவர் அப்படி சொன்னாரே இப்படி சொன்னாரே அப்படின்னு கேட்கறது இது தேவையில்லாத கேள்வியாக நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் அம்மாவுடைய கட்சியின் தலைமையில கூட்டணி, அதன் தலைமையில ஆட்சி அமைன்னு சொல்லிட்டாரு. அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு திரு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இதுல நீங்க இப்படி அப்படின்னு கேள்வி கேட்கறதுனால அமித்ஷா சொல்லியிருக்காரு, நயனா நாகேந்திரன் சொல்றாரு, அவர் சொல்லல, இவர் சொல்லல, யாரு சொல்லலையோ அவங்கள போய் நீங்க கேட்கறத விட்டுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக முதல்வராக வேண்டும் என்பதற்காக இந்தியாவிற்கு அதுதான் பாதுகாப்பிற்கும் இந்தியாவின் நலனுக்கும் நல்லது. இன்றைக்கு உலக பொருளாதார வளர்ச்சியில இந்தியா இன்றைக்கு 4வது இடத்திற்கு உயர்ந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அது போன்ற ஒரு முக்கியமான ஒரு கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். இதுல அவர் சொல்லல இவர் சொல்லலங்கிறத நீங்க யாரு சொல்லலையோ அவங்கள்ட்ட போய் கேட்கணும். இல்ல இப்ப திரு கமலஹாசன் அவர்கள் அப்படி பேசினார். தமிழ் மொழிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். பிரதமர் உலக நாடுகள்லாம் சொல்றப்ப தொன்மையான ஒரு மொழி தமிழ் மொழின்னு சொல்றாரு.
பட் தமிழ் மொழியிலிருந்து தான் மற்ற மொழிகள் உருவாகினது அப்படிங்கிறது வரலாற்றுல பல பழைய இலக்கியங்கள்லையும் தொல்காப்பியத்திலே குறிப்பிட்டிருக்காங்க. பட் சயின்டிபிக்கா அறிவியல் பூர்வமாக ஒரு ப்ரூஃப் இருந்தா இன்னைக்கு கமலஹாசன் போய் கோர்ட்ல கொடுத்துருக்க முடியும். அவர் ஏன் கொடுக்க முடியலன்னா, இதெல்லாம் வரலாற்று ரீதியாக பழைய தொல்காப்பியம் போன்ற பழமையான புத்தகங்கள்ல தமிழ் மொழியின் தனித்தன்மை, சமஸ்கிருதம் கலக்காத ஒரு மொழி சர்வே ஆக முடியும்னா அது தமிழ் மொழி. மற்ற மொழிகள்லாம் சமஸ்கிருதத்தை விட்டுட்டு அவங்களால சான்ஸ்கிரிட் இல்லாம அந்த மொழிகள் சர்வே ஆக முடியாது. ஆனால் தமிழ் மொழி தான் அப்படி சர்வே ஆகிட்டு வருதுங்கிறதுக்குலாம் பல்வேறு எடுத்துக்காட்டு தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பட் இது தொன்மையான மொழி என்று எல்லாரும் உணரப்பட்டிருக்கு. அது வரலாற்று ரீதியாக பல பழைய புத்தகங்கள்லயே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் அறிவியல் ரீதியாக இப்ப சிந்து சமவெளி நாகரிகமே திராவிட நாகரிகம் தான் என்று மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒரிசாவுடைய தலைமை நிலையச் செயலர் இருந்த வரலாற்று ஆய்வாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல அவரே என்ன சொல்றாரு, இதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றதுக்கான எவிடன்சஸை நான் எடுத்து கொடுக்குறேன். இட் ஹேஸ் டு பி ப்ரூவ்ட் பை சயின்ஸ். அந்த ஆதாரம் இருந்தாதான் நம்ம அதை ஒத்துக்க முடியும் அப்படிங்கிறத அவர் யதார்த்தத்தை சொல்லியிருக்காரு. இப்போ நானும் எதான சொல்றேன், அதுக்காக மத்திய அமைச்சர் சொன்னதை வழிமொழிகிறது இல்லை. உண்மை என்னன்னா, நமது கீழடி ஆராய்ச்சிகள்லாம் நமது மொழியின் தொன்மையை, நமது கலாச்சாரம், பண்பாடு, நமது பகுதியில் எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே நாகரிகம் இருந்ததாகவெல்லாம் நாம் சொல்லி வருகிறோம். அதெல்லாம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அதற்கான சான்றுகளை அறிவியல் பூர்வமா நிரூபிச்சுட்டு வரோம். அது நிரூபித்தால்தான் நம்ம அதுக்கு ஒரு முழு அங்கீகாரம் அதோடைய வயசு, அதோடைய அது எத்தனை வருடத்துக்கு முந்தியது அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல. சொல்பொருள் கிடைச்சிருக்குன்னா அதோடைய அது எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தியது? 3000 வருஷம் தான் சொல்றான். அது 10,000 வருடத்துக்கு முந்தைய பொருள்கள், இன்னும் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய எத்தனையோ சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு. இன்னும் அதை உறுதியாக தெரிந்த பிறகுதான் சயின்டிபிக்கா சொல்ல முடியும். சும்மா நம்ம ரெண்டு பேரும் நம்ம மொழி ஊக்குவிக்காமல் எல்லாம் இதுல அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுல தமிழ்நாடு அரசாங்கம் தான் முயற்சி செய்து அதுக்கான நிதியை பெற்று பண்ண முடியும். இப்ப 3வது மொழின்னு ஒண்ணு மத்திய அரசாங்கம் ஹிந்தியை சொல்லல, 3வதாக ஒரு மொழியை படிங்க, அதே நேரத்துல தாய்மொழி கல்வி அவசியங்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இன்றைக்கு யாரெல்லாம் வேணாம்னு சொல்றாங்களோ, அது ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க, பிற கட்சிகளை சேர்ந்தவங்க நடத்துற ஸ்கூல்லாம் சிபிஎஸ்இ போர்டில் தான் நடத்துறாங்க. தாய்மொழி கல்வியை அரசு பள்ளிகளில் தான் அது இப்போ நடக்குது. இப்போ சென்ட்ரல் போர்டோ இல்லை மற்ற போர்டுகளில் கிடையாது, ஆப்ஷனலாக தான் இருக்கு. தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழை படிக்கணும், அது தமிழ் மொழி கட்டாயங்கிற ஒரு இதை அரசாங்கம் உருவாக்கி தரணும். இன்னும் சொல்ல போனா யூனிவர்சிட்டியிலாம் ஆசிரியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க கூட வக்கில்லாத ஆட்சியாக இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறப்ப அதையெல்லாம் சரி செய்து நமது ஆராய்ச்சிகளுக்கான நிதியை எல்லாம் பெற்று செய்து விட்டு நாம் பேசணுமே தவிர, என்னுடைய இயலாமையை மறைக்கிறதுக்கு அவர் உதவி செய்யலாம், இவங்க பண்ணலன்னு சொல்றது தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப சென்னை பல்கலைக்கழகத்து ஆசிரியர்கள் மாத சம்பளத்துக்கு கூட போராடி இருக்காங்க. இதுக்கு யார் மத்திய அரசு காரணமா, மாநில அரசு காரணமா, இல்ல சிலோன் கவர்மெண்ட் காரணமா, இல்ல பாகிஸ்தான் அரசு காரணமா? அதை சொல்லுங்க. தமிழ் மொழி எல்லாருக்கும் உணர்வு இருக்கு. பட் நாம் தான் எல்லாரை விட பெரியவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு நமது மொழி தான் தொன்மையான மொழி என்று பிரதமரே சொல்கிறார். ஆனா நமது மொழி மற்ற மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி, சகோதர மொழின்னு நான் சொல்லுவேன். எல்லா மொழியும் இதுல இருந்து வந்துச்சு, தென்னின் திராவிட மொழி எல்லாம். அதுக்கான ஆதாரங்களை எடுத்து சொன்னாதான் கோர்ட்டு கொடுக்கலாமே. இன்னைக்கு அதை நம்ம சொல்லாம நம்ம சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்காது. அதே அமித்ஷா இந்திய மொழியிலே சமஸ்கிருதத்துல இருந்தா பிறந்ததுன்னு சொன்னாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட மொழிகள் எல்லாம் அதுதான், அதுக்குதான் பதில் சொன்னேன். தமிழ் மொழி சமஸ்கிருதம் என்கிற மொழியின் எந்தவித உதவியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உருவாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழி. அதுதான் நான் முன்ன இது எனக்கு அமித்ஷா சொன்னதே தெரியாது.
அது தெரியாதவே நான் பதில் சொல்லிருக்கேன். எப்ப சொன்னாரு அவரு? என்னைக்கு அது? அதை நான் கவனிக்க. ஆனா தமிழ் வந்து சான்ஸ்கிரிட்டோட சமஸ்கிருதத்தோட துணையே இல்லாமல் உருவாகி இன்றைய வரை சிறப்பாக செலுத்திக் கொண்டிருக்கின்ற மொழி என்று நான் சொன்னேன். அதுதான் அதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து ஒரு பிரச்சனைங்கும் போது பாரதிய ஜனதா வந்து முன்னெடுத்து அதை ஒருங்கிணைப்பதற்கு பாடுபடுது. ஆடிட் குழுமத்தை பல தடவை பேசி ஒருங்கிணைக்கிறாங்க. அதே போல இப்ப என்டிஏ கூட்டணியில வந்து அதிமுக மாத்தான் சேர்த்திருக்கு, உங்க கட்சியும் இணைந்து இருக்குது. ஆனா வந்து மேடம் சசிகலா தனியா இருக்காங்க, ஓபிஎஸ் தனியா இருக்காங்க. இதை ஒருங்கிணைக்க பிஜேபி ஏன் பாடுபடவில்லை? பாமகனா அவர் தலைவருக்கும் நிறுவனருக்கும் இவங்க கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் கூட்டணியில பாஜக தலைமையிலான கூட்டணியில பாமக இருந்தது. அதுல இருக்கிற நிறுவனர் பெரியவர் ராமதாஸுக்கும் அவர் புதல்வர் அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ளார. அதை சால்வ் பண்றதுக்கு இன்னொரு கட்சியா பாஜக பயன்படுது. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில திரு பன்னீர்செல்வம் இருந்தப்ப ஏடிஎம்கே கிடையாது. அதை சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி அவங்க பண்ண முடியும்? திரு பன்னீர்செல்வம் ஏற்கனவே எங்கள் கூட்டணியில் இருக்கார். அவர் வந்து பழனிசாமிக்கு அவருக்கு டிஸ்பியூட் வந்து அவர் அதுல இருந்து வெளியேறி அதிமுக மீட்பு குழுங்கிற ஒரு அமைப்போட அவர் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில 24 தேர்தலில் இருந்தார். 24 தேர்தலில் இந்த கூட்டணியில் இல்லாத அதிமுகவிற்கும் திரு ஓபிஎஸ் அவர்களையும் இவங்க சரி பண்ணி வைக்கணும்னா இதுவும் பிஎம்கேல இப்ப எங்க கூட்டணியில 24 இருந்து தொடர்ந்த கட்சியில ஏற்படுற பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அவர் திரு குருமூர்த்தி போறதுக்கும் இதுக்கு அவர் ஏன் போல நீங்க கேட்கறது? இது என்ன அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்த கூட்டணி உண்மையாகி சீர்ஷ அடைக்கால் முடிஞ்சிருக்கா பிரச்சாரத்தின் போது ஏடிஎம்கே பகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு போவாரா? எடப்பாடி பழனிசாமி அதாவது நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி அதை பற்றி பேசுவதற்கு தகுதி எனக்கு இருக்கு. இன்னொரு கட்சியை பத்தி நான் பதில் சொல்றது நாகரிகமா இருக்காரு. இருக்க சார் கேட்கறீங்க, பதில் வர்றீங்க, அவசரப்படுறீங்க. அதனால நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்தணுங்கிற ஒரே இலக்கோட தான் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில பயணிக்கிறோம். அதில் அதிமுக இன்னும் எந்த கட்சிகள்லாம் திமுகவை எதிராக போராடுறாங்களோ அவங்க எல்லாம் வரணும்னு சொல்லி நான் 7-8 மாசமா சொல்லிட்டு வரவங்க முன்னாடி. இப்ப அதிமுகவும் அது திரு அமித்ஷா அவர்கள் முயற்சியில வந்திருக்கு. இன்னும் போக போக பல கட்சிகள் வரும். தேர்தல் உறுதியாக அமமுக பொதுச் செயலாளராகிய நான் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு 234 தொகுதிக்கும் அவர்கள் அழைக்கின்ற பட்சத்துல நாங்க பிரச்சாரத்துக்கு அவசியம் செல்வேன். இன்னொரு கட்சி வருமா போகும்போது நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்விய என்னிடம் கேட்பது எப்படி சரியா இருக்கு? இப்ப புதிய தலைமுறை டிவியில ஒண்ணு நடக்குது, அந்த ரிப்போர்ட்டர் தான் நான் கேட்க முடியுமே தவிர நியூஸ் 18 ரிப்போர்ட்டர் நான் கேட்டா எப்படிங்க சரியா வரும்? நீங்க நான் கேட்டது 234 தொகுதிக்கு போக அழைக்கப்படுகின்ற பட்சத்துல போவேன். இல்ல நான் சொல்றது அந்த வாய்ப்பு இருக்கா, இந்த வாய்ப்பு இருக்கா, அந்த கட்சிக்கு அழைப்பு கொடுத்தார், இவருக்கு அழைப்பு கொடுத்தாருன்னு நீங்க விசிட்டு போறீங்க. நான் சொல்றது திமுகங்கிற தீய சக்தி ஆட்சியை வீழ்த்து வரணும்னு நினைக்கிற கட்சிகள் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையாமல் தனித்து போட்டிக்கிட்டா அவர்கள் வாக்குகளை பிரிப்பதன் மூலம் திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதன் மூலம் அது திமுகவிற்கு சாதகமாகி விடக்கூடாது என்பதை யோசித்து நான் நீங்க சொல்ற ஒரு கட்சி 2 கட்சி சொல்றேன். எந்த கட்சியெல்லாம் திமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்களோ திமுக வீழ்த்து நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர்கள் ஆதரிப்பதன் மூலம் உண்மையிலேயே திமுகவை வீழ்த்துவதற்கு அது உதவிகரமாக இருக்கு நான் சொல்றேன். இது எனது கருத்தை சொல்றேன்.
அதை வந்து அந்த கட்சிகள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய விருப்பம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து கூட்டணியை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. இல்ல அதாவது எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா மற்ற கட்சிகளை கொண்டு வருகின்ற முயற்சியில பாஜக கட்சி தான் ஈடுபட்டிருக்கு. அது மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்தெந்த கட்சியில இருக்குங்கிறத பற்றி தமிழ்நாடு தலைவர் நண்பர் நயினார் நாகேந்திரன் நீங்க கேட்கிறப்ப அவர் சொல்றதுதான் சரியா இருக்கும். அமித்ஷா வரும்போது நீங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலையா? இல்ல நாங்க இந்த முறை நான் சந்திக்கணுங்கிற இதெல்லாம் கேட்கல. நான் மதுரையில 7ஆம் தேதி மீட்டிங் போனது ஏற்கனவே எனக்கு பிக்ஸ் பண்ணது. அவருடைய ப்ரோக்ராம் இப்போதான் பிக்ஸ் ஆயிருக்கு. இன்னொன்று 8ஆம் தேதி திருச்சியில எங்க கட்சியில முக்கியமான நிர்வாகிகள் திருமணங்களா இருந்துச்சு. அதை அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில நான் வந்து அவரை சந்திக்கணுங்கிற அனுமதி கேட்டேன். தமிழகத்துல காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல்வேறு கட்சிகள் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறாங்க. நீங்க அதிமுக கூட்டணியில் அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கும்போது சப்போஸ் வெற்றி பெற்று நீங்க ஆட்சியை பங்கெடுப்பீங்களா? சப்போஸ் இல்ல, எங்க கட்சி தான் எங்க கூட்டணி தான் வெற்றி பெற போகுது. உறுதியா கூட்டணி மந்திரி சபை தான் அமையுங்கிறதா திரு அமித்ஷா அவர்கள் அன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் விளக்கமா சொன்னாங்க. கூட்டணி ஆட்சி அமையும். ஏடிஎம்கே தலையிலான எங்க தேசிய ஜனநாயக இப்ப மத்தியில தேசிய ஜனநாயக கூட்டணி 2014 சரி 19 சரி அவங்க இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டி இருந்த போதுல கூட்டணி கட்சிகளை அதுல அவர்கள் அவங்களுக்கு அகாமடேஷன் பண்ணியிருக்காங்க, மந்திரிகளா இருக்காங்க, இப்பயும் இருக்காங்க. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினால அதுல எல்லா கட்சிகளுக்கும் அதுல பங்கு வகிக்கிற ஆட்சி அதிகாரத்துல அங்கம் வகிக்கிற ஒரு அமைப்பாகத்தான் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து வருகிறது. அதுதான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கடந்த காலங்களில் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது பாஜக வளர்ந்து வருகிறது. நீங்களும் வந்து அண்ணாமலை நன்றாக செயல்படுகிறார் சொல்லியிருக்கீங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றிருக்காரு. அந்த காலகட்ட பிஜேபிக்கும் இந்த காலகட்ட பிஜேபிக்கும் நயினார் நாகேந்திரன் ஏப்ரல் 11ஆம் தேதி தான் பதவிக்கு வந்தாரு. அவர் நல்ல அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவர். கேளுங்க. இல்ல அவர் வந்து எனக்கு தெரிந்து அம்மாவால் அரசியலிலே உருவாக்கப்பட்டு வளர்ந்து வந்தவர். அமைச்சரா இருந்திருக்காரு, பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருந்தவர். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு என்னிட்டே சொல்லிட்டு தான் அவர் வந்து நான் பிஜேபி போறேன்னு சொல்லி எனக்கு நல்ல நண்பர். அங்க போய் நல்லா படிப்படியா உயர்ந்து பாஜக கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக உயர்ந்து இன்றைக்கு பாஜகவின் மாநில தலைவராக வந்திருக்கார். அவர் சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். இதுல திரு அண்ணாமலைங்கிற நமது நண்பர் அண்ணாமலையின் செயல்பாட்டையும் இதையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நேரம் காலமே வரல. ஏன்னா இவர் வந்து அவர் 3 ஆண்டு நிறைவு செய்து போயிருக்காரு. இவர் வந்து 2 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ளார 2 ஈக்களா இருக்கா போதா வருதானா எப்படி இப்போதான் ஆரம்பமே இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு. சிறப்பா செயல்பட்டு வர்றாரு. சிறப்பா எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார். அமித்ஷா அந்த மீட்டிங்ல அண்ணாமலைக்கு கிடைத்த வரவேற்பு எல்லா தொலைக்காட்சியும் பார்த்துருக்கீங்க. அது நம்ம வந்து இப்போ நம்ம வந்து 2026 உடனே எலெக்ஷன் போகுது. அந்த அவரோட அண்ணாமலை இருந்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு இன்டென்ஷன் இருக்கா? இல்ல அது ஒரு கட்சியில அங்க உள்ள தொண்டர்கள் கருத்தெல்லாம் அந்த கட்சி தலைமை தான் பார்த்து இது பண்ணுவாங்க தவிர திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியின் வெற்றிக்காகத்தானே பாடுபட்டு இருக்காரு இன்றைக்கும். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அது எது தவறா போகுமா இல்லையாங்கிறத அந்த கட்சி தலைமைகள் அவங்க அனுபவமிக்கவர்கள். அண்ணாமலையும் நல்ல தீவிரமான பாஜக விசுவாசி. அதனால அவர்கள் அதை வந்து சரியான முறையில அதை கொண்டு செல்வார். அதிமுக பிளவுபட்ட பிறகு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் வந்து வெற்றியடைய வாய்ப்பு. இப்ப வந்து அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக நீங்களா இருக்கட்டும் ஓபிஎஸ் ஒருங்கிணைந்து தேர்தல் சந்திக்க இந்த இது எப்படி பாக்குறீங்க? இல்ல அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒரே கட்சியா இல்ல அணியில இணைந்து செயல்படுவதற்கான முயற்சியை 21 தேர்தலையே திரு அமித்ஷா அவர்கள் செய்தார்கள். அப்பொழுது அது நடக்காமல் போய்விட்டது. 24 தேர்தலில் போய் அவர்கள் செய்தார்கள். அப்பொழுது அது நடக்கல. ஆனால் இப்ப 26 தேர்தலுக்கு திரு அமித்ஷா அவர்களின் முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் எந்தெந்த கட்சியாக இருந்தாலும் அணியில் இணைந்திருக்கிறோம். என்டிஏ கூட்டணியில உறுதியாக இது வெற்றியை நோக்கிய பயணமாக இருக்கு. முருகன் மாநாட்டை கூட தமிழ்நாட்டில் வந்து பிளவுபடுத்த முயற்சி பண்றாங்க. எப்பயா திமுக கருணாநிதியை திருச்செந்தூர்ல வேலைக்காரர் மாநாடு நடத்திருக்காரு. அது என்ன மக்களை பிளவுபடுத்துறீங்களா? அவருக்கா அது மாதிரி வந்து திரு முருகன் அவர்கள் ஏற்கனவே வேலோட பயணிச்சிருக்காரு. வந்து இது ஒரு இந்துக்களுக்கான மாநாடு அவங்க நடத்துறாங்க. இப்ப எப்படி முஸ்லீம் லீக் மாநாடு நடத்துற மாதிரி
கிறிஸ்துவ மதத்துக்கு மாநாடு நடக்கிற மாதிரி இது நடக்குது. இது வந்து யாரை பிளவுபடுத்துறாங்க? திராவிட பூமின்னு சொல்லி வச்சிருக்காங்கல்ல. திராவிட பூமியில கடவுள் பக்தி இருக்கக்கூடாது யாரும் சொல்லிருக்காங்க? அண்ணாவே ஒன்றே தேவன் ஒருவனே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லியிருக்காரு. நீங்க பெரியாரையும் தமிழ்நாட்டையும் நீங்க ஒன்று பார்க்குறீங்க. பெரியாருடைய கருத்துகள், திராவிட கொள்கைகள், அதுல கடவுள் மறுப்பு, அதையெல்லாம் ஏற்றுக்காம தான் அண்ணா அவர்கள் வேற கொள்கையில் வந்தார். நாங்கெல்லாம் அண்ணாவின் வழி வந்தவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அண்ணாவை பின்பற்றுபவர்கள், பெரியாரின் பின்பற்றுபவர்கள். இன்றைக்கு கடவுள் பக்தி என்பது அதற்கு அரசியல் கொள்கைக்கு சம்மந்தம் இல்லைங்கிறத தலைவரும் சரி, அண்ணாவும் சரி, புரட்சி தலைவரும் அம்மாவும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்களா போட்டு இதை குழப்பிக்காதீங்க. தமிழ் கடவுள் முருகருக்கு மாநாடு நடத்துறாங்க. அதை வந்து எல்லாரும் தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம சீமான் கூட சொல்லுவாரு, எங்க பாட்டனார்னு சொல்லுவாரு. அதனால சீமான் சொல்றப்ப கோச்சிக்காத நீங்க. இந்து முன்னணி நடந்துச்சுன்னா கோச்சிக்கிட்டு அது எப்படி தருப்பு? இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மாநாடு நடத்துற மாதிரி, கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ மதத்துக்கான மாநாடு நடத்துற மாதிரி, இந்துக்கள் முருகனுக்கான தமிழ் கடவுள் முருகனுக்காக ஒரு மாநாடு நடத்துறாங்க. அது எது தேவை ஏற்படுறப்ப ஒரு மாநாடு வரும். இப்ப பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இந்து முன்னணி எல்லாம் தமிழ்நாட்டுல எல்லாம் வளர்ந்துருக்காங்க, அவங்க வளர்ந்துருக்காங்க, அதனால மாநாடு நடத்துறாங்க. பேட்டியில திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனதா கூட்டணியில எல்லாம் இடையிலும் நேற்று பேட்டி கொடுத்திருக்கீங்க. அந்த கூட்டணியில இருக்க தேமுதிகவே சீட்டு கொடுக்கல, ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல, வெளியே வரப்போது அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸ் திமுக இடையிறாரு. உங்க கூட்டணியிலே குழப்பம் இருக்கையில திமுக வீழ்த்த நேற்று கூட இந்த ஆட்சியை பத்தி திரு ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. நான் கூட பார்த்தேன், ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எல்லாத்தையும் கூட குழப்பிக்காதீங்க. தேர்தல் நேரத்தில் எங்க கூட்டணி நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு பெரிய சக்தியாக, தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்கின்ற சக்தியாக ஆட்சி மாற்றத்தை நாங்கள் உறுதியாக உருவாக்குவோம். பிஜேபி அதெல்லாம் பேசுறாங்க. 2009 இருந்து 14 வரைக்கும் அந்த கூட்டணியில அமைச்சரையில இருந்தவர்கள் அவர்கள். அவுட் ஆஃப் கண்ட்ரோலாம் பேசலாம். அவருக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாலினா இருக்கு. சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட். இங்க எது அவர் கண்ட்ரோல்ல இருக்கு? அவர் குடும்பம் கூட அவர் கண்ட்ரோல்ல இல்லை. அதான் உண்மை. யாராரும் ஏதாவது செயல்படுறாங்க. நீங்க யாராரும் வெளிநாட்டுல போய் ஒழுங்கிருக்காங்களே, அவங்க எல்லாம் யாரு? அதனாலதான் சொன்ன, குடும்பம் கூட அவர் கண்ட்ரோல் வைக்க முடியலன்னு சொல்றதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்லை, வேற தனிப்பட்ட முறையில சொல்லல. அந்த யாரோ ரித்தீஷ்ங்கிறவர் யாரு, இன்னொன்று ஆகாஷ் பாஸ்கர் இருக்கிறதுலாம் யாரு? அவர்களெல்லாம் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு ஏதோ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சின்ன ஸ்டே கிடைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் மூச்சு விடுறாங்க. அதனால அவரை சேர்ந்தவர்களே கண்ட்ரோல் வைக்க முடியல, என்னால தூங்க முடியல. எனக்கு நைட்டு தூங்கி காலம்பரை எழுந்திரிச்சேன்னா என்ன நம்ம ஆளுங்க பண்ணியிருக்காங்களோன்னு பயமா இருக்கு. அவங்க அமைச்சர்கள் அடிக்கிற கூத்தோ, அவங்க பேசுற பேச்சோ, இதெல்லாம் கூட கண்ட்ரோல் வைக்க முடியாது. அவருடைய ஆட்சியும் அவருடைய கட்சியும் அவருடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு. அதை மறைக்கிறதுக்கு அவர் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா பாக்கான்னு அவர் ஏதோ ஆப்சென்ட் மென்டடா தவறுதெல்லாம் சொல்லியிருக்காரு. பிஜேபியோட மீட்டிங்ல கூட்டணி கட்சி தலைவர்களையோ கூட்டணி கட்சி சொல்லியிருக்காரு. அதே போல விஜய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்றாங்க. அது அவர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்குலாம் நாம சொல்ல முடியாது. 2019 காலத்துல ஒரு டிடி விட்டுனால 100 கலைஞருக்கு சமம் சொன்னாங்க. அந்த அளவு நீங்க 2 மத்திய அரசு எழுதிங்க, தமிழ் அரசு எழுதிங்க. மெல்ல மத்திய அரசோட திரு கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தியை ஏற்றுட்டு அப்புறம் இந்த நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு அவங்க கூட கூட்டணிக்கு போனவர். 76ல அவங்க ஆட்சியை கலைச்ச இந்திரா காந்தி அம்மாவுடைய கூட்டணி போனவர். 79ல அது மாதிரி பாஜகவுடைய அவங்க கூட்டணி போனவங்க. இன்றைக்கும் வந்து அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க. அதனால இன்னொன்னு ஒரு கலைஞர் கருணாநிதி தான் இருக்க முடியும். அவரோட இன்னொருத்தரை ஒப்பிடுவது சரியாக இருக்காரு. அது அவருக்கு எதிரணியை சேர்ந்தவன் அந்த ராஷ்டிரால நான் கிடையாது.